அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகின்றன, பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது. இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகள் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சந்திரனின் உச்சம், ராகு கேது பெயர்ச்சி என பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையிலும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் போன்றவை உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு இந்த மாதம் முழுவதும் விரயத்தில் விளம்பருகிறார். எனவே சுப விரயம் நிச்சயமாக அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப காரியங்களும் உறுதியாக கைகூடும். 9ஆம் இடத்தில் மிக வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அமர்ந்திருக்கக்கூடிய சனி கணிதத்தின்படி தொழில் ஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். எனவே தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது ராகு இந்த மாதத்தின் இறுதியில் 26ஆம் தேதிக்கு பிறகு கர்மத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது ஒரு நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பிரயத்தில் வலம் வந்த செவ்வாய் ஜென்மத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை மங்களகாரகரான செவ்வாய் இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் உச்சம் பெற்று இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் அமருகிறாருங்க. முற்பகுதியில் 9லும் பகுதியில் கர்மஸ்தானமாகிய 10ல் உச்சம் பெற்றும் வலம் வர போகிறார். சூரியனின் உச்சம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக கொடுக்கிறது. ஏனென்றால் முற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனும் உச்ச நிலையில் வக்ரம் பெற்று வந்த நிலையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வருகிறார். சந்திரனின் அமைப்பு விரயத்தில் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை அவர் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரன். எனவேதான் இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அடுத்த 30 நாட்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வரும். குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க. இந்த தருணத்தில் சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் காரணமாகவும் தனவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த வேளையில் ஏற்படாது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் லாபத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சூரியன். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு அலைச்சல் சிரமமின்றி பல பணிகளை எளிதில் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் மற்றும்
தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பாக்கியஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை மிக சிறப்பாக இந்த வேளையில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவில் முயற்சியின்றி பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகுங்க. சந்தை நிலவரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் சலுகைகளை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகளை இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. புதிய தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது கிளைகள் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரியாகிவிடும். எனவே பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது பல்வேறு வகையான யூகங்களை மேற்கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அடிப்படை தேவைகள் எந்தவிதமான தடையுமின்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்றவற்றை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.